கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சபையின் வளர்ச்சி என்ற அடிப்படையில் கடந்த நிகழ்விலே வளர்ச்சி சரியாக இல்லை என்றால் இந்த செடி, இந்த மரம் எதற்காக இந்த நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வெட்டப்பட்டுவிடும், பிடுங்கி போட்டு விடப்படும் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் கூட ஏன் அந்த மரம் அந்த கனி கொடுக்காமல் இருக்கின்றன, ஏன் அந்த செடி நான் சொன்னேன் என்றால் அல்லவா குருத்து போன்று வட்டமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தடைவிடுகிறது என்று நான் உங்களோடு சொன்னேன். ஏன் அந்த குருத்து வட்டமாக வளர்கிறது என்பதை நீங்கள் மரத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள், அதற்கு ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் இருக்கின்றன. சபை என்பது எப்பொழுதுமே ஒரு ஐக்கியம். அந்த வட்ட மேசை மாநாடு என்று சொன்னார் அல்லவா, ஒரு ஐக்கியம் சபை இருந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஐக்கியமானது இங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அது சரியாக அது சுழன்று அந்த இடத்தில் அது பொருந்து நிற்க வேண்டும். ஒரே இருதயத்தைப் போல அந்த நிகழ்வுகள் காணப்பட வேண்டும். ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள் அந்த நூலிலே படிக்கின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய மனச்சாட்சியாக இருந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் எப்படி மனச்சாட்சி இருந்ததோ, மனது இருந்ததோ, அதுபோல அவர்களுடைய மனது ஒன்றாக இருந்தது என்று நான் பார்க்கிறோம். ஒரே இருதயமாக இருந்த காரணத்தினாலே ஆதி திருச்சபை அது வளர்ந்து கொண்டே இருந்தது, குறைவின்றி வளர்ந்தது என்று பார்க்கிறோம். ஓத்திரங்கள் இருந்தன, ஓயாத துன்பங்கள் இருந்தன, இழிச்சொல்கள் இருந்தன, பலவிதமான காரியங்கள் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அவைகளில் மத்தியிலே ஓர் இருதயம் போல 1000 மக்கள் கூடினாலும், 2000 மக்கள் கூடினாலும், 3000 மக்கள் கூடினாலும், 5000 மக்கள் கூடினாலும், வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்கின்றேன், அவர்கள் ஒரே இருதயம் உள்ளவர்களாக தங்களுக்குள்ளது என்று சொல்லி அதை உயிர் பாராட்டாமல் பொது உடைமையாக வைத்தார்கள். பொது உடைமை என்ற கொள்கை வேதத்தில் அங்கு வெளிப்படுகின்ற காட்சியும் அழகாக நாம் பார்க்க முடியும். பிற்காலத்தில் அந்த பொது உடைமை கொள்கையை வேறு மாதிரி மாற்றி விட்டார்கள். ஆக இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் அந்த சட்டை போட்டிருக்கிறேன், இன்னொரு சட்டை இதுபோல இருக்கிறது. இன்னும் என்னுடைய விசுவாசிகளில் தோழராக இருக்கிறவருக்கு அன்றைக்கு அந்த சட்டை இல்லை என்றால், அல்லது அவர் ஏதோ ஒரு வேலை செய்துவிட்டு அந்த சட்டை அழுக்காகிவிட்டது என்று சொன்னால், நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏற்கனவே இந்த சட்டை போட்டிருக்கேன் அல்லவா, இன்னொரு சட்டை இதுபோல் இருக்கிறது. ஆகவே நான் அவரை அழைத்து கொண்டு சென்று, இன்னொரு சட்டை இருக்கிறது, இந்த சட்டையை போட்டுக்கொள்ளுங்கள், இதை போட்டுக்கொண்டு நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு வாருங்கள், நாம் ஒன்றாக தேவனை மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம் என்ற எண்ணம் வருகிறது அல்லவா. இதுதான் பொது உடைமை, சமத்துவம். சரியான பாதையில் இந்த உலகம் சுழல்கின்றன. ஆகவே இதில் சபையானது இந்த உலகத்தை சுழல வைக்கிறது, அல்லது சபையானது இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறது. மனித நேயத்தை இந்த உலகத்திலே தெய்வீக வீசுகின்ற கமலமாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறதாக அதை காணப்படுகின்றன. ஆக இப்படிப்பட்ட தன்மையை நான் உங்களுக்கு உரைத்தேன். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சபை ஏன் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது என்றால், வசனத்தை உள்வாங்கி கொள்ளாமல் இருப்பதும், உள்வாங்கி கொண்டதை அசை போடாமல், அதை தியானிக்காமல், அதன்படி வாழ்வதற்கு மாறாக பிரசங்கித்தவரையே முறுமுறுப்பது, அல்லது இப்படியெல்லாம் எப்படி வாழ முடியும் என்ற கருத்தை மக்கள் மத்தியிலே விதைப்பது, தானும் நினைப்பது, மற்றவர்களையும் கெடுப்பது, இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவுதான் தண்ணீர் பாய்த்தாலும், எவ்வளவுதான் உரமிட்டாலும் அந்த வேரானது அதை உள்வாங்கிக் கொள்வதில்லை. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையானது வறண்டு போய், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை வறண்டு, அவர்கள் உலகத்தில் நல்ல செழிப்பாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், சரவணா ஸ்டோரை போல உயர்ந்த நிலையிலே அவர்கள் இருக்கலாம், இன்னும் பல விதங்களிலே அவர்கள் பெரிய நிலை கொள்ளலாம், அவர்கள் வரலாம். ஆனால் கிறிஸ்துவத்தின் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை என்பது அது வறண்ட நிலையிலே அது இருந்து கொண்டிருக்கும். அவர்கள்ட்டிருந்து கிறிஸ்தவ வாசனையை
அவர்கள்ட்டிருந்து கிறிஸ்துவினுடைய அன்பை, கிறிஸ்துவினுடைய நன்மையை எவ்வகையிலும் அதை மற்றவர்கள் உள்வாங்கிக் கொள்ள நிலையில் இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஒரு சாட்சியற்ற நிலையாக அவர்கள் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படி எண்ணிக்கையில் அடங்காத ஏராளமானவர்கள் இன்றைக்கு மணியடிப்பவனிலிருந்து அந்த சபையை நிர்வகிக்க கொண்டு இருக்கக்கூடிய பெரிய தலைகள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் சட்டங்கள் வகுக்கிறார்கள், திட்டங்கள் வகுக்கிறார்கள், ஒவ்வொன்றாக அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே அது ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், சபையினுடைய கடைகோடியிலே உட்கார்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சேரவில்லை என்றால் எப்படி உலகத்திற்கு போய் சேரும்? உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கிறதா? உலகத்திற்கு போய் சேருமா? அதை நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்றால் இல்லை. காரணம் என்ன? பைபிள் வசனத்தை உள்வாங்காமல் இருப்பது, உள்வாங்கினாலும் அதை உபயோகப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த வறண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் மாற்று கருத்து கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் முடிந்து போயின. பழைய தற்பெருமை, பழைய கோபம், வைராக்கியம், நன்மை செய்வதற்கு சிந்தனையே இல்லாத வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அவன் விட்டு ஓய்ந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நன்மை செய்வதற்கென்றே நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எனக்கு வேதம் விளக்கின்றிருக்கிறது, வேதம் எனக்கு சொல்லியிருக்கிறது. ஆகவே அதன்படிதான் நான் வாழ்வேன் என்ற ஒரு பொருத்தனைக்குள்ளே, ஒரு சிந்தனைக்குள்ளே அவன் வர ஆரம்பிப்பான். அப்படி வராதவன் அவன் வசனத்தை உள்வாங்கி கொள்ளவில்லை, அல்லது உள்வாங்கி கொண்ட வசனத்தை உபயோகம் செய்யவில்லை. ஆகவே வறண்ட நிலையிலே வளர்ச்சியற்றவனாக இருக்கிறான். அடுத்த செய்தியையும் உங்களுக்கு தந்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.